போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் குடந்தை புனித அலங்கார அன்னை பேராலயத்தில் ஒப்புக் கொடுக்கப்படும் இத்திருப்பலியில் இரண்டர கலந்து இறை அனுபவம் பெற அன்புடன் அழைக்கின்றோம். அச்சம், அறியாமை, இல்லாமை நிறைந்த சூழ்நிலையில் கடவுளை மட்டுமே நம்பி துணிவோடு நலமோடு வாழவும் தீமையை வெறுக்கவும் அழிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். இயேசுவை மட்டுமே தங்களின் ஆதாயமாக கொண்டு துணிவோடு இயேசுவுக்காக வாழ்ந்த சீடர்களைப் போல் நாமும் வாழ்வோம் என்ற உறுதியோடு கடவுளின் அருளை நாடுவோம் இத்திருப்பலி வழியாக. சகோதர சகோதரிகளே,
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. இயல் 9 இறைவசனங்கள் 5 முதல் 9 வரை. எஸ்ரா நூலிலிருந்து வாசகம். மாலை பழி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து எஸ்ராவாகிய நான் கூறியது: கடவுளே, உம்மை நோக்கி எம் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன. எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன. எம் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்போது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து
சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என்றும் வாழும் கடவுள் போற்றி, 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 என்றும் வாழும் கடவுள் போற்றி. அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி. நீங்கள் உங்கள் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அவர் பால் திரும்பி அவர் திருமுன் உண்மையுடன் ஒழுகினார். அவர் உங்கள் பால் திரும்புவார், தமது முகத்தை உங்களிடமிருந்து என்றுமே திருப்பிக் கொள்ளார். என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி, என்றும் வாழும் கடவுள் போற்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. காலம் நிறைவேறி விட்டது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 9 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. அக்காலத்தில் இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து
பேய்களை எல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்போது அவர்களை நோக்கி, பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு, பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஓர் அங்கி போதும். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள். அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். அவர்கள் ஊர் ஊராக சென்று எங்கும் நற்செய்தியை அறிவித்து நோயாளிகளை குணமாக்கினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு 12 அழைத்து அவர்களுக்கு அறிவுரை கூறி பேய்களையும் பிணிகளையும் போக்கும் வல்லமையை கொடுத்து இறையாட்சியை பற்றி பறைசாற்ற அவர்களை அனுப்பி வைப்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். நான் பூனா மாநகரிலே இறையியல் படித்து கொண்டிருக்கும் பொழுது வார இறுதியில், அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்கத்தில் உள்ள பங்குகளுக்கு சென்று பணிபுரிவது வழக்கமாக இருந்தது. அவ்வாறாக நான் அங்கு சென்ற பொழுது எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த பங்கிலே பல வகையான பணிகள் செய்து கொண்டிருந்தனர். குடும்பங்களை சந்திப்பது, மறைக்கல்வி பணி மற்றும் இளைஞர் பணி என்று பணிகள் அந்த பங்கிலே நடந்து கொண்டிருந்தன. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியானது நாங்கள் இருவராக சென்று குடும்பங்களை சந்தித்து அந்த குடும்பங்களில் இருப்பவர்களோடு உரையாடி ஜெபம் செய்துவிட்டு வருவதுதான் வழக்கம். அவ்வாறாக ஒரு நாள் சனிக்கிழமை மாலையில் நானும் என்னோடு படித்து கொண்டிருந்த மற்றொரு சகோதரரும் அந்த அன்பிய பொறுப்பாளரும் சேர்ந்து குடும்பங்களை சந்திக்க சென்றோம். அப்படி சந்திக்க செல்லும் பொழுது அவர்கள் எங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்று எங்களை கவனித்து கொண்டதையும் இயேசுவையே வரவழைப்பதையும் நாங்கள் அங்கு உணர்ந்தோம். இவ்வாறாக அந்த குடும்பத்தில் சென்று அந்த குடும்பத்தில் இருப்பவர்களோடு உரையாடி நலம் விசாரித்து அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து அவர்களுடைய தேவைகளுக்காக மன்றாடி வந்து கொண்டிருந்தோம். அதே நாளிலே நாங்கள் 2-3 வீடுகளை சந்திக்க நேர்ந்தது. இப்படியாக ஒரு வீடு மாற்றி ஒரு வீடாக சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டிற்குள் நாங்கள் நுழையும் முன்பே அவர்களை அழைத்து, நாங்கள் சகோதரர்கள் நமது பங்கில் இருந்து வந்திருக்கின்றோம், உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் என்று கூறிய பொழுது அவர்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் எங்களை உள்ளே அழைத்து கொள்ளவே தயங்கினார்கள். நாங்கள் எவ்வளவோ எடுத்து கூறியும், நாங்கள் இங்கே ஜெபம் செய்து உங்களுக்காக மன்றாட இங்கே வந்திருக்கின்றோம் என்று கூறியும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்களை இல்லத்திற்குள்ளே அனுமதிக்க தயங்கினார்கள். இவ்வாறாகத்தான் என்னுடைய அனுபவம் பூனா மாநகரிலே நான் செய்த பணித்தளத்தில் ஏற்பட்டது. இன்றைய நற்செய்தி வாசகத்தை நான் வாசித்த பொழுது இந்த ஒரு நிகழ்வுதான் எனக்கு இன்றைய சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அவர் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய சீடர்களை இருவராக தம்முடைய பணியை ஆற்ற அந்த மக்களிடம் அனுப்புகின்றார். ஆனால் அங்கே என்னவாக இருக்கும் என்பதே ஒரு கேள்விக்குறி. இன்றைய கால சூழ்நிலையில் நான் சந்தித்ததை விட மிக அதிகமாகவே சீடர்கள் வாழ்ந்தபோது அவர்கள் சந்தித்திருக்கக்கூடும். ஆக ஒருவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வது மிக கடினம். நம்மை தேடிதான் ஆண்டவர் வருகின்றார். இன்றும் கூட நம்முடைய இல்லத்திற்கு ஆண்டவர் தேடி வருகின்றார். அருட்தந்தையர்கள் மூலமாகவோ, அருட்சகோதரிகள் மூலமாகவோ, வேதியர் மூலமாகவோ என்று பல வகைகளில் ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். அவருடைய இறை அரசை நம்முடைய குடும்பங்களில் நிறைவேற்ற அவர் வருகின்றார். அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்கின்றேனா, என்னை தேடி வருகின்ற இறைவனை நான் ஏற்றுக்கொள்கின்றேனா என்பதை நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. ஏனெனில் இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் நான் என்னுடைய வேலை உண்டு, எனக்கென ஒரு குறிக்கோள் உண்டு என்றுதான் நான் போய்கொண்டே இருக்கின்றேன். ஆனால் நான் என்னை தேடி வரும் இறைவனை ஏற்றுக்கொள்ள தயங்கி விடுகின்றேன். ஆகவே இன்றைய தினம் அதே இயேசு கிறிஸ்து நம்மிடையே ஒரு உறுதிப்பாட்டை கூறுகின்றார் தம்முடைய சீடர் வழியாக. நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள், அங்கிருந்தே புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய நகரை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்றார். ஆக இயேசுவினுடைய சீடர்களை ஏற்றுக்கொண்டோமாயின் இயேசுவே நம்முடைய இல்லத்தில் தங்குகின்றார், நம்மோடு வாழ்கின்றார், நம்மிடையே பல அரும் அடையாளங்களை செய்து வருகின்றார். ஆனால் நாம் எப்பொழுது அவருடைய பணியை புறக்கணிக்கின்றோமோ, அவருக்காக நம்மை தேடி வருகின்றவர்களை புறக்கணிக்கின்றோமோ, நமக்கு நம்முடைய வாழ்வையே ஒரு கேள்விக்குரிய வாழ்வாக மாற்றுவதுதான் இன்றைய வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுவது. ஆக இப்பேற்பட்ட சூழ்நிலையில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் என்று இருக்கின்ற சூழ்நிலையில் நாம் ஆண்டவருக்காக, ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக அவரை என்றுமே ஏற்றுக்கொண்டு வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, நம் தந்தையாம் இறைவனிடம் நம் அன்றாட வாழ்க்கைகளின் தேவைகளை மன்றாட்டுக்களாக சமர்ப்பிப்போம். ஆற்றலின் இறைவா, உம் திருமகனின் வழியில் அனைவருக்கும் நன்மை செய்பவர்களாகவும் நற்செய்தி அறிவிப்பவர்களாகவும் வாழும் வரத்தை திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவருக்கும் தந்து உமது திரு அவையை புனிதத்தில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களின் வல்லலாம் இறைவா, உலகெங்கும் நீர் செய்து வரும் அற்புதங்களின் மேன்மையால் மக்கள் உமது வல்லமையை உணரவும், நீர் உண்மை கடவுள் என்பதை உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அரசராம் இறைவா, தீராத நோய்கள், கடன் தொல்லைகள், மனவேதனைகள், பிரச்சனைகள் போன்றவற்றில் சிக்கித் தவிப்போர் அனைவரும் நம்பிக்கையோடு உமது உதவியை நாடவும், உம் இரக்கத்தால் அவற்றிலிருந்து விடுதலை பெற்று வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றாம் இறைவா, இச்சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு தனிமையில் வாடும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், பிள்ளைகளால் விரட்டப்பட்ட பெற்றோர்கள் நல்ல உடல் நலனையும் உள்ள அமைதியையும் பாதுகாப்பையும் அன்பையும் பெற்று மகிழ்ச்சியுடன் தங்கள் இறுதி நாட்கள் வரை வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் மருத்துவரே இறைவா,
பெரும் தொற்றினால் இன்னலுக்கு உள்ளாகி உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து தவிக்கும் உலக மக்களை கண்ணோக்கி அருளும். அவர்கள் விரைவில் தங்கள் வாழ்வை நலமுடனும் வளமுடனும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து வரங்களையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். ஆகிலும் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். ஆகிலும் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் இந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. உள்ளம் இந்த உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்று கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது
உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன்.
மாறுமே. இயேசுவே என்னோடு பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே என் உள்ளம் மாறுமே. ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆசையாய் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவர் இயேசு என்னில் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னில் வளர்ந்திட வேண்டும். ஆண்டவர் இயேசு என்னை ஆட்கொள்ள வேண்டும். இயேசுவே என் உள்ளம் வாருமே. என் உள்ளத்தில் நீ வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே நீ இல்லாமல் வாழ்ந்தபோது வெறுமையாகினேன். நீ என் வாழ்வில் கலந்தபோது முழுமையாகினேன். நீ இல்லாமல் வாழ்ந்தபோது வெறுமையாகினேன். நீ என் வாழ்வில் கலந்தபோது முழுமையாகினேன். நீ என்னோடும் நான் உன்னோடும் கலந்திட வேண்டும். நாளும் நெஞ்சில் புதிய ராகம் மலர்ந்திட வேண்டும். இயேசுவே என் உள்ளம் மாறுமே. என் உள்ளத்தில் நீர் வந்து தங்குமே. இயேசுவே என்னோடு பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே. இயேசுவே இயேசுவே பேசுமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மறு நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கொரோனா நோய் தொற்று கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக
உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். சிங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். சிங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை என்றுனை வந்து பாடினோம். தந்தை என்றுனை வந்து பாடினோம். உந்தன் மைந்த சொந்தமென்று இன்று காத்திடாய். உந்தன் மைந்த சொந்தமென்று இன்று காத்திடாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய். அந்தி காலை வந்த வேளை வந்து உதவி தந்திடாய். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.